என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபீல்டில் நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் வாங்கின ஒரு ரெஸ்பெக்டட் அகாடமிஷியன். ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் சென்டர் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சிமேட்ஸ், சவிதா யூனிவர்சிட்டி. 2023 2025 வரை வேர்ல்ட் டாப் சயின்டிஸ்ட் அவார்ட் வாங்கியவர். இந்த நிகழ்ச்சிக்கு அகாடமிக் ப்ரைடை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்தவர். ஸோ ஒரு அரங்க மதுர கைத்தட்டலோட ப்ரொஃபஸர் டாக்டர் அசோக் குமார் வீரமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சார் ஹானர் பண்ணுறதுக்கு எடிட்டர் இன் சீஃப் மிஸ்டர் சதீஷ் குமார் அவர்களை மேடைக்கு. என் பேர் வந்து அசோக் குமார் வீரமுத்து. நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் எங்கள் அப்பா அம்மா வந்து தொழிலாளி, சரிங்களா, தேயிலை பறிக்கிற ஒரு தொழிலாளி. அங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து மீடியா தான். மீடியா இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா என்னோடய திறமையெல்லாம் வெளியில் கொண்டது வந்து மீடியா தான். அதாவது நான் பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்போது ஆரம்பித்து ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து பிஹெச்டி முடித்து அதை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அப்போல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சீட்டு கிடைக்க கஷ்டம். இன்ஜினியரிங்னா அண்ணா யூனிவர்சிட்டி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தருவாயில் வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கி பிஹெச்டி முடித்து எங்கள் ப்ரொஃபஸர் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, எந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணுறேன்னு. அப்போ தான் அந்த பயோஃபியூல் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்து ஜென்ரேட் ஆகுது 2005-06. ஸோ சவுண்டு போடாதீங்கம்மா. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தோம். பயோஃபியூல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எனர்ஜி கன்வெர்ட் பண்ணோம் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆல்கே. அது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் ஃபியூலுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி கொண்டு வந்து பிஹெச்டி அங்கே தான் முடித்தேன். படிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு இண்டோ ஆஸ்திரேலியன் ஃபெல்லோஷிப், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஃபெல்லோஷிப் கொடுத்து என்னோடய பிஹெச்டி வந்து ஆஸ்திரேலியாவிலையும் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஐ ஸ்பெண்ட் 5.5 years. முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்தியாவில் ஒரு முக்கியமான நிறுவனம், பெரிய நிறுவனம், அங்கே வந்து சீனியர் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். எனக்கு சர்வீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அங்கே அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய குடும்பத்துக்கும் நல்ல காசு, நல்லா வருமானம். ஏன்னா கவர்மெண்ட்டோட நல்லா சம்பாதிக்கிற ஒரு இடம். அப்போ 2012 பிஹெச்டி முடித்த உடனே எனக்கு 80,000 சம்பளம் 12. பட் அதை நான் வேணான்னு சொல்லிவிட்டு மலேசியா யூனிவர்சிட்டியில் போயிட்டு விசிட்டிங் சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி அப்புறம் அப்படியே ஆராய்ச்சி கிட்டத்தட்ட 12 கண்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 12 வருஷம், ஒரு கண்ட்ரியில் ஒரு வருஷம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா 2000 கிட்டத்தட்ட வந்து 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. 120க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கான அங்கீகாரம் தான் 2023, 2024, 2025 உலக விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம் பிடிச்சேன், சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தோட்ட தொழிலாளி மகனாக இருந்து இன்றைக்கி வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி வேர்ல்டு டாப் சயின்டிஸ்ட் லெவலில் வந்து இன்றைக்கி ஒரு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு வந்து அது எப்போதுமே ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அதுதான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உலகத்தில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த கோல்ட் மைன் இன் த வேர்ல்டு, சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி ரிசோர்ஸ் எதுவுமே பூமியில் கிடையாது. அதை பற்றி தான் நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டாப் சயின்டிஸ்ட் இன் இந்தியானா என் பேர் முதல்ல வரும். வாசுதேவன் சார், பிளாஸ்டிக் மேன் ஆஃப் இந்தியா. நாங்கள்லாம் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அவரெல்லாம் 83 வயசு, இது லெஜெண்ட். அவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வேஸ்ட். இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து நான் ஒரு 120 ஸ்கூலில் கிட்டத்தட்ட 40,000 மாணவர்களை சந்திச்சிருக்கேன். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக அதை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. ஸோ இதுக்கு உண்மைக்குமே வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி வெல்த்தாக மாற்றுறோம் அப்படிங்கிற ரிசோர்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே புரிதல் இருக்கணும். ஏன்னா எனக்கு நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது. பட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பேச முடியல. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் இந்த மீடியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னோடய ஒரு அவார்டையும் ரெகக்னைஸ் பண்ணி மீடியா, தினத்தந்தி, தினமலர்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம அதிகபட்ச உச்சபட்ச ஆசை எவ்வளோ இருக்கும்? ஏதாவது ஒரு மீடியாவில் நம்ம வந்துடும், நம்ம பேர் வந்து நம்ம அப்பா அம்மா நினைப்பாங்கல்ல. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா டாப் மீடியாவிலையும் என்னோடய பேர், என்னோடய ஆராய்ச்சி கட்டுரையை ப்ளஸ் என்னை பற்றி போட்டிருக்காங்க.
நீங்கள் எடுத்துங்க எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்துங்க, என்னை பற்றி ஒரு பெரிய கட்டுரையாக இருக்கும். எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் வந்து வர முடியாது, ஈஸியாக வர முடியாது. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன். நான் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலோட பையன் நான். அதே போல் இந்தியா டுடே எடுத்துங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே போன வருஷம் ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, வாட் எவர் த மீடியா இன் இந்தியா எல்லாமே பக்கத்தில் என்னோடய பேர் ஃபோட்டோவோட பப்ளிஷ் ஆகிருக்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சயின்டிஸ்ட் இன் இந்தியான்ட்டு. இது காரணம் என்னென்னா என்னோடய விடாமுயற்சி, உழைப்பு. ஏன் நான் நிறையா ஸ்கூலில் வந்து போய் சொல்லும்போது ஒரு பையன் கேட்டான், சார் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, யார் உங்களோட ரோல் மாடல், உங்களோட மோட்டிவேஷன் யார், இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ நான் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா யாராவது பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஐ டோல் மை மாம், என்னோடய அம்மா தான் என்னோடய மோட்டிவேஷனும். ஏன்னா நான் ஒரு நாள் அவங்க கூட இருந்து அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு நாள் நான் பார்த்துருக்கேன். 1 கிலோ அரிசி வாங்கினா கடன் வாங்கி வாங்கணும், அந்த மாதிரி ஒரு நாள் கஞ்சி தண்ணி குடிச்சு படுக்கணும். அப்போ அவங்கள நான் என்ன நினச்சேன்னா, அப்பா அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது மூட்டை கணக்கில் அரிசி வாங்கி அவங்களுக்கு சமைச்சு போடணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ லைஃப்பில் ஒன்று மட்டும் தான். நீங்கள் கோடீஸ்வரன் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கு. நான் இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லா டாப் யூனிவர்சிட்டிலையும் ஒர்க் பண்ணிட்டேன். உலகத்தில் கேம்பிரிட்ஜ் நம்பர் 1 சொல்லுவோம்ல, அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கூட 3 ஆராய்ச்சி கட்டுரைகள் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏறாத ஐஐடி கிடையாது, எல்லா ஐஐடியிலும் சீஃப் கெஸ்ட்டாக போயாச்சு. அதே போல் ஏஷியாவில் நம்பர் 1 யூனிவர்சிட்டி நம்ம எதை சொல்லுவோம், சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி. அதில் நான் படிக்க காலத்தில் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஆனால் அதே அவ்வளோ பெரிய வேர்ல்டு டாப் கிளாசிக் யூனிவர்சிட்டி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இன்னமும் நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா பிகாஸ் கையில் 5 பைசா கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒர்க் பண்ணிட்டோம். ஐஐடியில் அவ்வளோ எல்லா ஐஐடியும் சீஃப் கெஸ்ட்டாக போயாச்சு. ஏறாத ஃப்ளைட் கிடையாது, ஏறாத 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. பிகாஸ் ஹவு இட் ஹேப்பன், ஒன்லி ஒன் திங், எஜுகேஷன். வாழ்க்கையில் என்றைக்குமே கல்வி மட்டும்தான் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கு நானும் ஒரு சான்று. என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் கூட இருக்கலாம், நானும் அதில் ஒரு சான்று. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோடிக்கணக்கில் உங்கள் பையன்கிட்ட இப்போ காசு இருக்குது, உங்களால் உங்கள் பையனை போயிட்டு சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்க முடியுமா? முடியாது. இதே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் கல்வி, ஒழுக்கமான ஒரு கல்வின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லா யூனிவர்சிட்டி, எல்லா உலகத்தில் எந்த இலக்கு வேணாலும் நம்ம அடையலாம். அதுக்கு நானும் ஒரு சான்று. இந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன். இன்னொரு விஷயம், இந்த தமிழ்நாடு டுடேக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளட் கேம்பில் தான் வந்து சுதாகர் சாரை வந்து சந்தித்தேன். அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆர்டிக்கல், சார் நீங்கள் உங்களை பற்றி நிறைய ஆர்டிக்கல் ஏதோ மீடியாவில் போடுறீங்க, இந்தியா டுடே அது இதில் போடுறீங்க, எங்கே எதுவும் கட்டுரை எழுதுனாங்க. ஸோ அவர் சுதாகர் சார் ஆரம்பிச்சு விட்டு அப்போ ஒன்று எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சதீஷ் சாரே தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர் அவர். இப்போ இன்றைக்கி வந்து சதீஷ் சார் வந்து ஒரு வெரி குட் மேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களை, சரிங்களா? ஏன்னா இந்த விழாவுக்கு ஏன் அவரை பிடிக்குன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் தமிழ்நாட்டில் நடக்குது. சிரிசாவை கூப்பிட்டு வராங்க, யாரெல்லாம் ஃபிலிம் ஸ்டார் இருக்காங்களோ அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக்கான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி மக்களெல்லாம் சேர்க்குறாங்க. இங்கே வந்து அந்த விழாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, நான் ஒரு கல்வியில் இருக்கேன், மேம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட். அவங்க சார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், இவர் அகாடமிக்கில் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, அக்ரியில் இருக்கார், எல்லாமே எல்லா ஃபீல்டுலேயுமே சாதிச்சவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் சார், உங்களோட உண்மைக்குமே இந்த ஃபஸ்ட்டு முயற்சி இன்னும் பெரிய பெரிய வெற்றி அடையணும். அது நாங்கள் எங்களோட மனமார வாழ்த்துக்கள். நிறைய பேசின டைம் இருக்குது எனக்கு, ஏன்னா பிகாஸ் டைம் இல்லை. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி எல்லாம் நிறைய படிங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. வேஸ்ட்டில் வந்து எப்படி வெல்த்தாக மாற்றணும். இன்றைக்கி வந்து குப்பையிலேருந்து நாங்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் என்ஜிஓட not only professor in Savitha University ஒரு professor and ஹெட்டாகவும் இருக்கேன். அதே போல் 4 வெளிநாட்டு பல்கலைக்கழகம் விசிட்டிங் ப்ரொஃபஸர் இன்க்ளூடிங் சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி ப்ளஸ் என்ஜிஓ. எல்லாத்துக்கும் எக்ஸ்னோரா தெரியும். எக்ஸ்னோரா என்ஜிஓட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட டைரக்டர் கூட நான் இப்போ ரீசெண்ட் அப்பாயிண்ட் ஆகிருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ ஆல். ஏன்னா நீங்கள் இல்லைனா நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட பயணம் வந்து இன்னும் மேலும் மேலும் போக நான் வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.